ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரோல் பீட்ஸ் ஒயர் கூட எப்படி போடுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபுல்லாமே ஒரே கலரில் 2 ரோல் ஒயரை எடுத்திருக்கேன். இது 1.25 ரோல் முடிஞ்சிருக்கு. 1/4 ரோல் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்கேல் அளவில் இதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அளந்துக்குங்க. 7.5 அடிக்கு அளந்துக்குங்க. 7.5 அடி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் அந்த கொடைக்கு. நான் வந்து 7.25 அடி எடுத்தேன். இது கொஞ்சம் எக்ஸஸாகவே ஒயர் இருந்துச்சு. அதனால் நீங்கள் 7.5 அடி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சொருகிறதுக்கு போக மீதியும் இருக்கும், கரெக்டாக வரும் சொருகிற அளவுக்கு. அதனால் 7.5 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்கேல் அளவில். இப்போ நான் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே அளவுக்கு நம்ம 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 24 ஒயர் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ஒயரை கட் பண்ணி இருக்கிற ஒயரை 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து அந்த மடித்த அளவுக்கே எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் பண்ணி அதை மடிச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம நாட் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட் நாட் போடுறேன். இப்போ ரன்னிங் ஒயரில் ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஒயரும் ஈவனாக இருக்கான்னு இதை மாதிரி பார்த்துங்க. முன்ன பின்ன இருந்துச்சுன்னா சரி பண்ணி கரெக்டாக வரா மாதிரி பார்த்துங்க. 2 ஒயரும் ஈவனாக இருக்கணும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் நிறைய கூட போடுற வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ 2வது ஒயரு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக இல்லைனா நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒயர் மேலே வரும்போது 2 சைடும் ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் இருக்கும். நம்ம பட்டன் போடும்போது கரெக்டாக வராது மேலே. அதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 பட்டன் போட்டிருக்கேன். 3 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். 24 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து சென்டர் ஒயர் எதுன்னு நம்ம பார்த்துட்டு அதில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கங்க அடையாளத்துக்கு. இப்போ நாட் போட்டிருக்கேன். இப்போ 2வது பட்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்கிற ஒயர் அளவுக்கே நம்ம ஒயரை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த பட்டன் போடுறோம். இப்போ 2வது லைன் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த பட்டன் போடுறோம். போடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த நம்ம அடியில் போட்ட பட்டனை இழுத்து விட்டுட்டு போடுங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது இதை மாதிரி இழுத்து விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 சைடும் இதை மாதிரி ஒயரை டைட் பண்ணிவிட்டு அடுத்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக எல்லா கூடைக்கும் போடுற மாதிரி தான் அடி வரும். இது இதே மாதிரி இந்த ஃபுல் லைனும் நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் 2வது லைனு. இப்போ 2வது லைன் போட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம அந்த ஒயர் அளவுக்கே மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம 3வது லைன் மேலே போடணும். மேலே இருக்கிற ஒயர் அளவுக்கே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போடணும். இப்போ வந்து மேலே வந்து 5 லைனும் கீழே 5 லைனும் நம்ம போடணும் அடி. இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு குச்சியும் சொருகி விட்டுட்டேன். சென்டர் ஒயர்லேருந்து மேலே 5 லைன் கீழே 5 லைன் மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன் பட்டனு. சென்டர் லைனை சேர்த்து 11 பட்டன் பாருங்கள். சென்டர் லைன்லேருந்து அந்த சைடு 5 லைன், இந்த சைடு 5 லைன், சென்டர் லைனை சேர்த்து 11 லைன் பட்டன். அடி வந்து 11 பட்டன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக அடி முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி கொஞ்சோண்டு ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு ஒரு 4-5 பட்டன் விட்டுட்டு
அதுலேருந்து நம்ம பட்டன் போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரணும். அடியில் வந்து நான் குச்சி சொருவிருக்கேன். குச்சிக்கு பதில் நீங்கள் ஒயர் கூட சொருவிக்கலாம். அப்போ தான் அடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இப்போ நான் வரிசலாக பட்டன் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி போட்டுட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்குமே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போட்டாச்சு. லாஸ்ட் பட்டன் போடுறோம். இப்போ ஃபுல்லாக லாஸ்ட் பட்டன் போட்டுட்டு இப்போ கார்னர் திருப்புறது. ரன்னிங் ஒயரும் அடுத்த லைனில் வர ஃபஸ்ட்டு ஒயரையும் சேர்த்து நம்ம பட்டன் போடணும். இது வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து போடணும். அப்போ தான் கார்னர் திரும்புறது. இது இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். நல்லா இழுத்து 2 ஒயரும் டைட்டாக போடணும் பட்டன். பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடும். இந்த சைடு கார்னர் வரும்போதும் நம்ம ஒயரை எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு வரிசலாக வரணும். அந்த கார்னர்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும். அவ்வளோதான், கார்னர் நமக்கு திரும்பிடும். இப்போ இந்த சைடு கார்னர் போடுறோம். ரன்னிங் ஒயரும் அடுத்த லைனில் வர ஃபஸ்ட்டு ஒயரும் சேர்த்து நம்ம டைட்டாக இழுத்து போட்டோம்னா கார்னர் திரும்பிடும். இப்போ ரெண்டாவது சைடு நம்ம கார்னர் திருப்பியாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் கார்னர் திருப்பிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம 4 கார்னரையும் திருப்பணும். திருப்பிட்டு அந்த லாஸ்ட் பட்டன் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4 கார்னரையும் திருப்பியாச்சு. நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்குமே பட்டன் போட்டுட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு பட்டனை இதை மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வரும் அந்த லூப்புக்குள்ளே நம்ம மடித்து வச்ச ரன்னிங் ஒயரை உள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளேருந்து விட்டு வெளியில் எடுக்கணும். இப்போ வந்து நமக்கு பட்டன் ஈவனாக கிடைக்கும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ நம்மளுக்கு பட்டன் ஈவனாக வந்துடுச்சு. அதை டைட்டாக இழுத்து போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு ஒயர் விட்டுருப்போம் சொருகிறதுக்காண்டி. அந்த ஒயரை எடுத்து நம்ம உள்ளார சொருகிடணும். இந்த பாருங்கள், இந்த அடியில் இதை மாதிரி சொருகி விட்டுறணும். அந்த ஒயரை ஃபுல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு நீட்டாக சொருகி விட்டுறணும். இப்போ ஃபுல்லாமே நான் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைன் பட்டன் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை அடுத்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண ஒயருக்கும் அடுத்த ஒயர்லேருந்து பட்டன் போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பட்டன்ஸ் போட்டுட்டு வரணும். இதே மாதிரி நான் 4 லைனுக்கு நம்ம பட்டன் போடணும். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 4 லைன் நம்ம பட்டன் போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ 4வது லைன் பட்டன் போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்பொழுதும் போல தான். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு 4வது லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த கார்னரில் இருக்கிற 2 ஒயரை எடுத்துக்கணும். அந்த 2 ஒயரில் வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். நல்லா இழுத்து டைட்டாக போடுங்க. ஒரு ஒயரை விட்டுறணும். அதுக்கு அடுத்த 2 ஒயர்லேருந்து இதை மாதிரி நாட் போடணும். ஒரு ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் ஒரு நாட் போட்டோம்னா ஒரு ஒயரை விட்டுறணும். அடுத்த 2 ஒயர்லேருந்து நாட் போடணும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இது ஃபுல்லாமே நாட் போட்டுட்டு வரணும். ஒரு ஒயரை விட்டுட்டு
அடுத்த 2 ஒயருக்கு நாட் போடணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே கூடையை சுற்றியுமே நம்ம நாட் போட்டுட்டு வரணும். இதை போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயர் நாட்டு அது மாதிரி. இதே மாதிரி நம்ம சுற்றி எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு எல்லாத்துக்கும். இப்போ ஒரு ஒயர் விட்டோம்ல இடையில, அந்த ஒயரில் தான் நம்ம மணி சொருகணும். இப்போ இதில் மணி சொருகியாச்சு. இதில் வந்து 4 கலர் மணி எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கலர். அதே மாதிரி மணி சொருகிக்கணும். அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம மணி சொருகிக்கணும். இப்போ நம்ம சொருகி வச்சுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த லைன் மேலே ஒயர் போட போகிறோம்ல, அதோடு நம்ம சொருகிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இதுனா நம்மளுக்கு வந்து மணி கீழே விழுற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் மணி ஃபஸ்ட்டே சொருகி வச்சுக்கோங்க. இது மேலெல்லாம் போகுது பாருங்கள், அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். நம்ம மணி சொருகி இருக்கிறதுக்கு சேர்த்து பட்டன் போட்ட ஒயர்லேயும் வரும்ல, அந்த எல்லா ஒயர்லையும் ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம பட்டன் போடணும். இப்போ மணி சொருகி இருக்கிறத ஒயரில் பட்டன் போடுறோம் பாருங்கள். இதே மாதிரி அந்த நம்ம ரன்னிங் ஒயர் போடும்போது கூட நம்ம மணி சொருகிட்டு போட்டுக்கலாம். இல்லைனா மணி நம்ம முன்னாடியே சொருகி வச்சா இந்த மாதிரி ஓடுது பார்த்தீங்களா, அதுக்காக சொன்னேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து ஒயரை பட்டன் போடுங்க. இப்போ பட்டனில் இருக்கிற ஒயர் ரெண்டுத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மணி சொருகி இருக்கிற ஒயரில் பட்டன் போடணும். இப்போ அடுத்த நாட் போட்டாச்சு. இதே மாதிரி தான் நம்ம மேலே போகிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுக்கணும். நம்ம கோத்திருக்க மணி வரைக்கும் நான் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ 2 மணி நம்ம வந்து நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது மணி. ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, லூஸ் கொடுக்காம. அப்போ தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த கூடை போடும்போது ஒரே கலரில் போட்டிங்கன்னா, லைட் கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த மணி நமக்கு நல்லா தெரியும். இதுவே ஒயிட் கலரில் நீங்கள் போட்டாலும் நல்லா தெரியும். டார்க் கலரில் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி கலர் மணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா பளிச்சுன்னு தெரியாது. ஒரே கலர் மணி யூஸ் பண்ணோம்னா லைட் கலராக இது மாதிரி அது கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணால் தெரியும். இதே மாதிரி நம்ம கலர் கலராக யூஸ் பண்ணும்போது லைட் கலர் ஒயர் எடுத்தால் தான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ 4 மணியும் நம்ம ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு மேலே பட்டன் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம சுற்றி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போடணும். இப்போ போட்டுட்டு நான் 4 லைன் மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கு பாருங்கள். இந்த மணிக்கு அடுத்து 4 ஒயர் போட்டிருக்கேன். இங்கே 2 ஒயர் இப்போ வருது பாருங்கள் ஒரு இடத்துல. அப்போ வந்து இந்த 2 பட்டன் இருக்குல்ல, அந்த 2 ஒயரும் தனியாக இருந்துச்சு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மணி கோத்து அது மேலே வரைக்கும் வந்துருச்சு, பட்டன் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு அதில் ஒரு ஒயர் இருந்தாலே போதும். ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அது எக்ஸஸாக ஒரு ஒயர் இருந்ததுனால அது ரெண்டுத்தையும் சேர்த்தே நான் மணி கோத்துட்டேன். இப்போ அதில் ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு ஒயர் இருந்தால் போதும் மேலே.
இப்போ அதுக்கு நேராகவே நம்ம அந்தந்த கலர் மணியை கோக்கணும். இப்போ நான் எந்த இதில் நாட் போட்டனோ தனியாக அந்த இதுக்கு நேராகவே நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரன்னிங் ஒயரு நம்ம மணிக்கு நேராக வரத்துக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயரும் பின்னாடி அடியில் வச்சு சுற்றிட்டு இதே மாதிரி நாட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மேலே வரும். இல்லைனா தனியாக தெரியும் ரன்னிங் ஒயரு. அதுக்காக அதை சுற்றி நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடுவோம்ல, அதுக்கு பின்னாடி ரன்னிங் ஒயர் வரா மாதிரி வச்சு நாட் போடுறேன். இந்த அருங்கோண முடிச்செல்லாம் நம்ம நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இது பின்னாடி ஒயரை வச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி ஒரு ஒயரை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம 2 பட்டன் போட்டிருக்கோம் பாருங்கள். 2 ஒயராக சேர்த்து பட்டன் போட்டோம்ல, அதுக்கு நேராகவே பட்டன்ஸ் வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனுக்கு நேராகவே நம்ம இந்த மாதிரி பட்டன் போடணும். இப்போ நான் எல்லாத்துக்குமே அதுக்கு நேராக பட்டன் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம மணி சொருகிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மேலே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கு நேராக எந்த கலர் மணியோ அதே கலர் மணியை நம்ம கோத்துக்கணும். கோத்துட்டு அதில் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி நம்ம பட்டன்ஸ் போடணும். முன்னாடி நம்ம எல்லா ஒயர்லேயும் மணி கோத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு பட்டன் போட்டோம்ல, இப்போ வந்து அப்பப்போ அதுக்கு நேராக போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் மணி வந்து உருண்டு ஓடாது. அதுக்காக இதே மாதிரி இப்போ எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஒரு ஒயர் விட்டோம்ல, அதில் மணியை கோத்துக்கணும் மறக்காமல். எந்த கலர் மணி கோத்தமோ அதே கலரை அதுக்கு நேராக கோருங்க. அப்போ தான் பார்க்க ஒரே மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ அடியில் வந்து நீல கலர் மணி இருக்குது. அதுக்கு நேராக நீல கலர் மணியை நம்ம கோக்கணும். மேலே அந்தந்த கலருக்கு நேராக அந்தந்த கலர் மணியை நம்ம கோத்துக்கணும். கோத்துட்டு அந்த மணிக்கு நேராக உள்ள ஒயரு, அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஒயரு, இதை மாதிரி தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நாட் போட்டுட்டு வரணும் ரன்னிங் ஒயர் வச்சு. இதே மெத்தடில் தாங்க மேலே வரைக்கும் வரும். 4 பட்டன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கடுத்து ஒரு லைன் மணியும் நாட்டும் வரும். அதுக்கடுத்து மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி வரும். இந்த பாருங்கள், இதே மாதிரி தான். அதுக்கு நேராக அந்தந்த கலர் மணி கோத்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து 4 லைன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே பின்னணும் இதே மாடலில். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ மேலே வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. மேலே ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். மேலே வந்து 4 ஒயர் எல்லாத்துலேயும் நம்ம 4 பட்டன் பின்னியிருக்கோம் ஒயரும், அப்புறம் மணி கொடுத்துருக்கோம். 4 ஒயரும் அப்புறம் மணி இதே மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே வந்து 5 பட்டன் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பட்டன் நம்ம உள்ளார மடித்து சொருகி விடுறதுக்காண்டி. இப்போ நம்ம ஒயரை சொருகும்போது நம்ம லாஸ்ட்டு போட்டிருக்க பட்டன்லேருந்து 3வது பட்டனில் தான் ஒயரை சொருகணும். அப்போ தான் ஒரு பட்டன் உள்ளார மடிஞ்சு சொருகும். பாருங்கள், 3வது பட்டனில் நம்ம சொருகணும் அந்த ஒயரை. அதுலேருந்து கண்டினியூவாக சொருகிட்டு வரணும். நம்ம இழுத்து சொருகும்போது இதை மாதிரி ஒரு ஒயர் மடிஞ்சு இதை மாதிரி சொருகி வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடித்து சொருக்கணும். இந்த பாருங்கள், ஒரு சைடு இது எல்லாத்துலேயும் ஒரு ஒயர் நான் சொருகி காமிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாமே ஒரு 5-6 பட்டனுக்கு சொருகிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சொருகி முடிச்சாச்சு. இது மாதிரி சைடில் உள்ளதையும் சொருகணும். ஃபுல்லாமே சொருகிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம கூட ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஒயர் கூட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.